இப்பதான் பேட் கேர்ள் படத்தை பார்த்தேன் ஜியோ ஹாட் ஸ்டார்ல. அப்படி அந்த படத்துல என்ன இருக்குன்னு இவனுங்க எல்லாம் வன்மத்தை கட்டிட்டு இருந்தானுங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு இந்த படம் ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா, பிரேக்கப்புக்கு அப்புறம் பசங்க எப்படி இருப்பாங்கன்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியும், நம்ம பையனா இருக்கிறதுனாலயே. ஆனா பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது வந்து தமிழ் சினிமால பெருசா அந்த இடத்த வந்து பெருசா யாரும் வந்து யூஸ் பண்ண மாதிரி இல்லை. ஆனா இவங்க அதை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க என்னென்ன விதமா யோசிப்பாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க பிரேக்கப்புக்கு அப்புறமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஒரு பொண்ணோட கதையில ஒரு பொண்ணு பார்த்த, ரசிச்ச, யோசிச்ச, இல்ல இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? அப்போ புது புது கதைகள் வரும்போது, புதுசு புதுசா இயக்குனர்கள் வரும்போது, ஒரு பொண்ணை பத்தி ஒரு பொண்ணே பேசும்போது அதை காது கொடுத்து கேட்கறதுல என்னதான் பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜாலியா படத்துக்கு போங்க, பக்கான வாங்குங்க, ஜாலியா உட்காந்து பாருங்க. படம் பிடிக்கலையா, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்றத இப்பதான் எல்லாருமே இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்னு ஒவ்வொருத்தரும் ஒன்னு அக்கௌண்ட் வச்சிருக்காங்களே, என்ன வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகலன்றது எழுதுங்க, முடிஞ்சு போச்சு.